வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் இன் ஜப்பான் தமிழ். வாங்க இன்றைக்கி சுனோ வீடியோ பார்க்கலாம். நாங்கள் ரீசெண்டாக இங்கே ஜப்பானில் சிரகாவாகோ அப்படின்ற இடத்துக்கு போனோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா கிஃபுன்ற பிக்சரில் இருக்குது. 2 மலைகளுக்கு நடுவில் இந்த பள்ளத்தாக்கில் இந்த இடம், இந்த ஊர் இருக்குது. சின்ன ஊர் தான். பட் இது பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஹெரிட்டேஜ் பிளேஸில் கீழே வருதுனால நிறைய டூரிஸ்ட் போகிற மக்கள் இங்கே வர்றாங்க சுற்றி பார்க்குறது எங்களை மாதிரி. இப்போ இங்கே ஜப்பானில் சுனோ சீசன்றனால நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ சுனோ இருக்கும் இப்போ இதுன்னு சொல்லிட்டு. சுனோவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரோடு இருக்குது. ரோடுக்கு லெஃப்ட் ரைட்டில் சுனோ பார்த்திங்கன்னா ரோடு மட்டும் விட்டு 2 பக்கம் கிட்டத்தட்ட 2 மீட்டர் உயரத்துக்கு சுனோ இருந்தது. அதுபோக மலைகள் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா மலைகள் மேலேயும் பார்த்திங்கன்னா சுனோகள் இருந்தது. ஃபோகாக இருந்தாலும் தூரமாக இருக்க மலைகள் எதுவுமே தெரியல, அவ்வளோவா பக்கத்தில் மட்டும் தெரிஞ்சது. நீங்களே பாருங்கள், ரோடு ஆளுக்கு நடந்து பார்த்திங்கன்னா வார் போய் வண்டிகள்லாம் இதனால் அதில் ரோட்டில் சுனோ கிடையாது. அதுபோக இவங்க ரோட்டில் க்ளீன் பண்ணுறாங்க ஸ்னோவுக்கு அதுக்கு வண்டி வச்சுக்கிட்டு. நாங்கள் அந்த லெஃப்ட் சைடில் தெரியுற அந்த ஸ்னோ மேலே போயிட்டு நடக்கலான்னு சொல்லிட்டு போனோம். அப்போ தான் 2 மீட்டர் உயரத்துக்கு ஸ்னோ இருந்ததுனால ஏறி நடக்க ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட நாங்கள் காரில் போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் ட்ராவல் ஆச்சு. இந்த 5 மணி நேரம் ட்ராவலில் ஒரு 2 மணி நேரம் ஸ்னோவிலே ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருந்தது. இந்த ரோடு ஃபுல்லாக ஒயிட்டாக இருந்தது. எங்கேயாவது நமக்கு அந்த பிளாக் கலர் ரோடு தெரியுது. நான் அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட்டு. இந்த நார்னியா படம் பார்த்துருப்பீங்க இல்லையா? நார்னியா படத்தில் பார்த்திங்கன்னா இந்த காட்டுக்குள்ளே அந்த குதிரை வண்டி ஓட்டி போவாங்க. அந்த குதிரை வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக ஸ்னோவாக பெஞ்சு எதுவுமே இருக்குது. அந்த மாதிரி அந்த ரோடு இருந்து நான் வந்த ரோடும் 2 மணி நேரம் ட்ராவல் நல்லா இருந்தது. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ரோடு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வயல்காடு. இப்போ சுனோ டயத்தில் சுனோவால் கவர் ஆகிருக்கு. நம்ம சம்மர் டயத்தில் போனோம்னா நல்லா பசுமையாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது ஒரு தனி வேறு லெவலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இந்த இடத்துக்கு போகிறதுக்கு கரெக்டான டைமிங் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 3 மணி போல் போனோம். மதியம் நமக்கு பார்த்திங்கன்னா 2ஐயும் பார்த்துடலாம். நீங்கள் ஈவினிங்கு சன்செட் ஆகிறதையும் பார்த்துடலாம். ஏன்னா சன்செட் ஆகும்போது இந்த ஊரில் அந்த வீடுகள் இருக்குது இல்லையா, அந்த வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா அது வேறு லெவலில் இருக்கும் பார்க்குறதுக்கு. பக்கத்தில் ஒரு சின்ன மலை இருக்குது. அந்த மலையிலேருந்து இந்த ஊரை நம்ம வியூ பார்க்கலாம் டோட்டலாகவே. அப்போ நைட் டயத்தில் இந்த வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது பார்க்குறதுக்கு வேறு லெவலாக இருக்கும். ஸோ பகலில் போன ஒரு 3 மணிக்குள்ளே போனால் 2ஐயும் நம்ம பார்த்துடலாம். இங்கே பார்க்குறீங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரைஸ் ஃபீல்டு தான். இந்த இடத்துல எல்லாமே இங்கே இருக்குது. இன்னொன்று இந்த வீடு எல்லாமே இங்கே தான் பார்த்திங்கன்னா இந்த ஊரில் இந்த கட்டியிருக்க வீடு இந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ்ன்றது இவங்க நம்ம ஊரில் நம்மளோட இந்த குடிசை வீடுன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கான்செப்டில் தான் அவங்க வீடு கட்டியிருக்காங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வுட்டுலேயே பார்த்திங்கன்னா ஒரு 4 மாடிகிட்ட பில்டு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டாப் ஃப்ளோரில் அந்த புல் இருக்குல்ல, புல் மரமாக குடிசை மாதிரி வச்சுக்கிறது போட்டு குடிசை புல்லை வச்சு இது பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட பார்த்தோன்னே ஒவ்வொரு 50 சென்டிமீட்டர் திக்னஸ் இருக்கும் அவங்க போட்டிருக்க அந்த மேலே கூரை பார்த்தீங்கன்னா. அதனால தான் சுனோ விழுந்தாலுமே அதில் ஸ்டாப் ஆகாத மாதிரி அந்த ஸ்லாப்பில் போட்டிருக்காங்க. ஓவராக விழுந்தாலுமே கீழே விழுகிற மாதிரி பிளான் பண்ணி இது பண்ணியிருக்காங்க அவங்க. ஆனால் ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா சுனோவோட வெயிட்டுக்கு உள்ளே இறங்கிடும் இல்லையா, அதெல்லாம் அவங்க ஸ்லோப்பில் போட்டிருக்காங்க. இதுதான் அந்த ஊரோட டோட்டல் வியூவே, மொத்த வியூ பார்த்தீங்களா. இவ்வளோ தான் அந்த வியூ. இதோட இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் பெரிய மலை இருக்குது. அந்த மலைக்கு போனால் அந்த ஹோட்டலுக்கு அந்த ஊரே பார்க்கலாம்.
இப்போ ஈவினிங் பார்க்கும்போது அந்த ஜன்னல்லாம் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. செட்டிங் போட்டு அந்த ஜன்னல் லைட்டிங்லாம் போட்டு பயங்கரமாக வச்சுருக்காங்க. நாங்கள் போன ரோடு இப்படி தான் இருந்தது. போகிற வழியில் ஃபுல்லாக ஸ்னோவாக. அந்த ஊரில் கொஞ்சம் ரோடு தெரிஞ்சது. இங்கே பார்த்தீங்கன்னா ரோடே ஃபுல்லாக ஸ்னோவாக பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை பாய், டேக் கேர்.